நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த செல்வந்தர் இந்த உலகத்தையே என்னால் ஆழ முடியும் என்ற பணப்போதையில் ஊரில் உள்ள அனைவரிடமும் கர்வத்தோடு கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த முனிவர் ஒருவர் அவனுக்கு புத்தி புகட்ட விரும்பினார். அவர் அவன் அருகில் சென்று அவனை பார்த்தவாறு, உங்களிடம் இருக்கும் பணத்தால் இந்த வாழ்க்கையை உங்களால் வென்றிட முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர் ஆமாம் என்று கூறினார். அதற்கு அந்த முனிவர், நான் ஒரு சிறு செப்பு குடுவை வைத்திருக்கிறேன், அதில் உங்களால் முடிந்ததை வைத்து நிரப்பித் தாருங்கள். அந்த குடுவை நிரம்பிவிட்டால் நீங்கள்தான் இந்த வாழ்க்கையை வென்றவர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அதற்கு அந்த செல்வந்தர் சிரித்தவாறு, அவ்வளவுதானே என்று கூறினார். அவர் தன் வீட்டு பணியாளரை அழைத்தார். அவரிடம் பணம் நிறைந்த மூட்டை ஒன்றை தந்து அந்த குடுவையில் அதை போட சொன்னார். அவரும் அந்த குடுவையில் அதை போட்டார். ஆனால் அந்த குடுவை நிறையவில்லை. மீண்டும் வேறொரு மூட்டையை அவிழ்த்து அந்த குடுவையில் போட சொன்னார். அப்பொழுதும் அந்த குடுவை நிறையவில்லை. அது மிக சிறிய குடுவைதான். அவ்வாறு இருந்தும் அந்த குடுவை இன்னும் நிறையவில்லையே என்று வியந்தவாறு, அதில் இன்னும் நிறைய காசுகளை கொட்டுங்கள் என்றார். அப்பொழுதும் அந்த குடுவை நிறையாமல் இருந்தது. அவர் வீட்டில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் அந்த குடுவையில் போட்டார். அனைத்தையும் போட்ட பின்பும் அந்த குடுவை சிறிதும் நிறையாமல் இருந்தது. அதனால் அவர் தன்னிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் இழந்தார். அவர் குடுவையில் போடுவதற்கு ஒன்றும் இல்லாத நிலையில் அந்த முனிவரை பார்த்து கேட்டார், ஐயா, இந்த சின்ன குடுவையில் என் அனைத்து செல்வங்களையும் நான் போட்டுவிட்டேன். அப்படியிருந்தும் அந்த குடுவையை என்னால் நிறைக்க முடியவில்லையே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், இது மனிதனின் மனதில் உள்ள ஆசை என்ற பொருளினால் செய்யப்பட்ட குடுவை. இதை யாராலும் நிரப்பவே முடியாது என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த செல்வந்தர் மனம் உருகி, ஐயா, நான் இன்றுவரை என் பணத்தால் எதை வேண்டுமானாலும் வென்றிடலாம் என்ற முமதையில் வாழ்ந்திருந்தேன். அது தவறு என்று இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இப்போது அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று கூறியவாறு செல்வந்தர் அந்த முனிவரை பார்த்து இரு கைகளையும் தூக்கி அவரை வணங்கினார். இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் உன்னை தூக்கி வைத்து எரிப்பதையும் நிர்ணயிப்பது உன் பணம் அல்ல, நீ அனைவரிடமும் வைத்திருக்கும் குணம்தான். அதை நினைவில் கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.